ஆதமின் மகனுக்கு, அதாவது மனிதனுக்கு 2 நீரோடைகள் நிறைய செல்வம் இருந்தாலும் மூன்றாவதையும் அவன் தேடுவான். ஆதமின் மகனுடைய வயிற்றை மண்ணை, அதாவது மரணத்தை தவிர வேறெதுவும் நிரப்பாது. பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு கோரி மீண்டுவிட்டவரின் கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என இறை தூதர் அவர்கள் கூறினார்கள். ஒரு முறை நபி அவர்கள், உங்களில் யாருக்காவது தம் செல்வத்தை விட தம் வாரிசுகளின் செல்வம் விருப்பமானதாக இருக்குமா என்று கேட்டார்கள். தோழர்கள், இறை தூதர் அவர்களே, எங்கள் அனைவருக்குமே வாரிசுகளின் செல்வத்தை விட எங்களின் செல்வமே விருப்பமானதாகும் என்று பதிலளித்தார்கள். அவ்வாறாயின் ஒருவர் இறப்பதற்கு முன் அறவழியில் செலவிட்டதே அவரின் செல்வமாகும். இறக்கும் போது விட்டுச் செல்வது அவரின் வாரிசுகளின் செல்வமாகும் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு.